ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 83 பார்க்க போறோம். லாஸ்ட் டைமே ஆண்டோ எனக்கு பலவீனமானவங்களை தாக்குறது தான் ரொம்ப பிடிக்கும்ட்டு ஒரு மாதிரி சீனியரை அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு கேக்கருவை தாக்கறதுக்கு போயிருப்பான். ஒரு மாதிரி ரொம்ப மிருகம் போல அவன் கையில இருக்க செயின்சாவை யூஸ் பண்ணி கேக்கருவை வெட்ட வருவான். ஒரு மாதிரி பதறி போய் கேக்கருன்னு கத்திட்டு பக்கத்தால ஓடி வருவான். கேக்கரு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல ரொம்ப பயங்கரமா வெட்ட போல காட்டுவாங்க. ரத்தம் தெரிக்கும். ரொம்ப வேகமா ஓடி வந்த உருமா அப்படியே தகச்சு போய் அந்த ஓடுற ஓட்டம் அப்படியே ஸ்லோவாகி நிற்பான். மூஞ்சியில அவ்வளவு கவலை இருக்கும். இப்பதான் கேமராவை ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. பார்த்தா ஆண்டோ கேக்கருவை வெட்டறக்கு வந்திருப்பான் இல்லையா. கேக்கருவை காப்பாத்துறதுக்காக உருமா சீனியர் ஆண்டோவோட அட்டாக்கு குறுக்கால வந்திருப்பாரு. அது அவரோட ரைட் ஷோல்டர்ல இருந்து அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிருக்கும். இந்த இடத்துல வச்சு உருமா சீனியரை ரொம்ப க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. பாக்குறக்கே ரொம்ப கொடூரமா ரத்த கலவையா இருக்கும். ஆண்டோ இந்த இடத்துல இன்னுமே வெறி பிடிச்சு போய் இன்னும் ரொம்ப கொடூரமா வெட்ட ஆரம்பிப்பான். மக்கள் யாரெல்லாம் பாதுகாக்கணும்னு தோன்றாங்களோ அவங்களாம் பலவீனமானவங்களா இருக்காங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்பா. உருமாவோட தாத்தா அவனை பாப்பாரு. இந்த இடத்துல அவருமே ரொம்பவுமே காயப்பட்டிருக்கனால மூக்குல வாயில பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். உருமா ரொம்ப வேகமா பக்கத்தால ஓடி வருவான். இந்த இடத்துல வச்சு அவங்க தாத்தா அப்படியே கீழே விழுகவும் தாத்தான்ட்டு கத்துவான். அவனோட கண்ணுல கண்ணீர் தார தாரையா ஊத்தும். தாத்தா தாத்தா தாத்தான்னு பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல உருமாவோட தாத்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே அவரோட வலது கையை முன்னால தூக்குவாரு. டக்குன்னு உருமாவை பக்கத்தால இழுத்து பிடிச்சு ஷுன் இங்க பாரு, நானு இங்க உன்னோட இருப்பு தான் என்ன ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா எனக்குன்னு இங்க யாரோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்கிறத உணர வச்சது. அதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு கட்டி பிடிப்பாரு. இந்த இடத்துல சாகரப்ப கூட உருமா சீனியர் கேக்கருவோட நன்மைக்காக செத்தர்ல எனக்கு சந்தோஷம் தான் பாரு. இந்த இடத்துல உருமாவை கெட்டியா பிடிச்சிட்டு இருந்த அவரோட கை அப்படியே விழுகும். பார்த்தா இந்த இடத்துலயே உருமா சீனியர் செத்துருப்பாரு அதிக ரத்த போக்கால. உருமா ரொம்பவுமே கண் கலங்குவான். இந்த இடத்துல கேக்கரும் அண்ணான்னு கூப்பிடவும் உருமா கேக்கருன்ட்டு திரும்புவான். பார்த்தா கியோ கேக்கருக்கு பின்னால வந்து அவனோட முதுகுக்குள்ள கத்திய விட்டுருப்பான். உருமா அதை பார்த்துட்டு ஒன்னும் புரியாம முழிப்பான். உருமாவோட தாத்தா செத்து அந்த மோசமான நிலைமையை தாண்டறக்குள்ளேயே இன்னொரு ட்ராஜடி நடந்திருக்குன்னு போட்டு இந்த இடத்துலயே தொடர்ந்து போட்டு இந்த சாப்டரை இதோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டேங்க. இந்த இடத்துல உருமாவோட தாத்தாவுக்கு ஆர்ஐபி சொல்லணும்னு விரும்புறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆர்ஐபி உருமா சீனியர்னு போடுங்க, இல்லைன்னா ஆர்ஐபி கிராம்ஸ்னு போடுங்க. ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 84 பார்க்க போறோம். தி ஃபேஸ் ஆஃப் அ மர்டரர்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. உருமா நடந்த விஷயம் என்னன்னு புரியாம அப்படியே முழிச்சிட்டு உட்கார்ந்திருப்பான். கியோ சிம்பிளா குனிஞ்சபடியே தான் இருப்பான். பார்த்தா உருமாவோட கண்ணு முன்னாலேயே கியோ கேக்கரோட முதுகுக்கு பின்னால கத்தியை விட்டு ஆட்டியிருப்பான். கியோ சிம்பிளா அவனோட ஹம்பிள் வாய்ஸ்ல இங்க பாரு, நான் சொன்னதை மறந்துட்டியா என்ன? இப்ப நான் பண்ணது அந்த கிழமை செத்ததுக்கான பெனால்ட்டிய, அப்புறம் இன்னைக்கான விஷயம் இதோட மொத்தமா முடிஞ்சதுன்ட்டு கிளம்புவான். கேக்கரோட உடம்பு அப்படியே விழுந்திருக்கும். இந்த இடத்துல உருமா நடுவுல மண்டி போட்டு உட்கார்ந்திருப்பான். வலது பக்கம் அவனோட தாத்தா செத்து கிடப்பாரு. இடது பக்கம் அவனோட தம்பி செத்து கிடப்பான். உருமா ஒன்னும் புரியாம அவனோட தம்பியோட சடலத்தை பார்ப்பான். அவனோட தம்பி உடம்புல இருந்து ரத்தம் பீச்சிட்டு வரும். ஒரு மாதிரி ஒன்னும் புரியாம அப்படியே அவனோட தம்பியை பார்த்துட்டு இருக்கும் போது தக்காஷி பயங்கர நக்கலா சிரிப்பான். எனக்கு தெரியும் கியோசான் தான் பெஸ்ட், இப்படிப்பட்ட விஷயம் தான் ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கும்னு கத்துவான். பார்த்தா அப்படியே உருமாவை சுத்திட்டு மரணம் மரணம் கேக்குறோம் செத்துட்டான் ஹா ஹா ஹா. பார்க்க போனா அந்த பெருசும் இந்த பொடி பையனும் ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்கன்ட்டு உருமா பக்கத்துல போயிட்டு மண்டையிலேயே கொட்டுவான். கியோ கிட்ட நெருங்கலான்னு ட்ரை பண்ணில, அதுல எந்த யூஸுமே கிடையாது. பைத்தியக்கார பையலேன்ட்டு பயங்கரமா நக்கல் பண்ணி சிரிப்பான். இந்த இடத்துல உருமாவோட பார்வை ஃபர்ஸ்ட் அவன் தாத்தாவோட சடலத்து மேல இருக்கும். அடுத்து இந்த பக்கம் பார்த்தா அவன் தம்பி இருப்பான். இந்த இடத்துல உருமா ரொம்ப வேதனையில இருக்கப்ப டக்காஷி பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல உருமா டக்காஷியோட காதை புடிச்சு ரொம்ப டைட்டா இருக்கு. டக்காஷி அலற சத்தம் கேட்டு கியோவும் மொமோக்கியும் திரும்பி பார்ப்பாங்க என்னாச்சுன்னு. அப்படியே இந்த பக்கம் என்னாச்சுன்னு காட்டுவாங்க. பார்த்தா டக்காஷி அவனோட மூஞ்சியை புடிச்சிட்டு என்னோட தோலுன்னு கத்துவான். பார்த்தா இந்த பக்கம் உருமா டக்காஷியோட மூஞ்சியவே பிச்சு எடுத்திருப்பான். இப்ப முகத்துல ஒரு மாஸ்க் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதை தனியா எடுத்தா எப்படி இருக்குமோ அது போல டக்காஷியோட மூஞ்சியை பிச்சு கையில வச்சிருப்பான் உருமா. இந்த இடத்துல டக்காஷி நீன்ட்டு வழியில துடிச்சிட்டு இது ரொம்ப வலிக்குதுடான்பா. உருமா அவனோட மூஞ்சி அப்படி தரையில வச்சு அடிச்சிருப்பான். கியோ ஆண்டோ அப்புறம் மோமோக்கி 3 பேருமே அதை பார்த்து பதறுவாங்க. உருமா டக்காஷியை அடிச்ச அடியில அப்படியே ஃப்ளோர்லயே தக்காளி சட்டி மாதிரி ஆயிருப்பான். உருமாவோட பார்வை அப்படியே சைடு வாங்கும். இந்த இடத்துல திரும்பி மோமோக்கி அண்ட் கியோவை பார்ப்பான். கியோ கேக்குற முதுகுல கத்தி இறக்கிட்டு போயிருப்பான் இல்லையா. உருமா அந்த கத்தி எடுத்துட்டு வேகமா விரட்டிட்டு வருவான். இந்த இடத்துல மோமோக்கி குறுக்க வருவா. உருமா அவன் வாயிலேயே உதைப்பான். அவ அப்படியே ஃப்ளோர்ல அடிச்சு விழுகவும் உருமா ரொம்ப வேகமா கியோவை தாக்கறதுக்கு போவான். பார்த்தா அந்த இடத்துல கியோ லைட்டா பயந்து பின்னால போன போலதான் இருக்கும். இருந்தாலும் நின்று இடத்த விட்டு ரொம்பல பின்னால போயிருக்க மாட்டான். உருமா குத்த வந்து அந்த அட்டாக் ஸ்டாப் ஆயிருக்கும். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ஆண்டோ வந்து பிடிச்சிருப்பான் கைய. கியோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இந்த இடத்துல உருமாவோட முகத்தை கட்டுவாங்க. ரொம்ப உக்கரமா இருக்கும். கியோ பாத்தியா அவனோட முகம் இப்பதான் கரெக்டா
கரெக்டா இருக்கு, உனக்கு ஒரு கொலைகாரனோட முகம் இருக்குன்பா. இந்த இடத்துல உருமாவோட ஃபேமிலி அநியாயமா கொல்லப்பட்டிருக்கு, அடுத்து என்னாக போகுது, இது ஒரு வெறுப்புக்கான கத்தின்னு இந்த இடத்துலயே தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. ஒரு மாடத்து கியோவை என்ன பண்ணா கரெக்டா இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் கியோ மேல வெறியில இருக்கீங்கன்னு. இல்ல கியோ உருமாவை கொண்டுருவான்ங்கிற தியரியில யாராவது இருந்தா அதையும் என்ன ஏதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ரொம்ப எல்லாம் கொடூரமா சொல்லிடாதீங்க, போக போக இதோட குவாலிட்டி இன்னுமே பயங்கரமா தான் இருக்கும். ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 85 பார்க்க போறோம். எடுத்ததுமே காட் ஹிம்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கியோவா லாஸ்ட் டைம் உருமா கத்தியால குத்த வந்திருப்பான், அண்டோ சிம்பிளா குறுக்க வந்து அவனோட அட்டாக்க தடுத்திருப்பான். கியோ ரொம்ப துரதிருஷ்டவசம்ல இப்ப கூட பாத்தியா உன்னால என்ன தொடக்கூட முடியலன்ட்டு கியோ அந்த கத்தியில வரல வைப்பான். கியோ எக்ஸ்பெரிமெண்டோட நன்மைக்காக ஒரு வயசான கிழவன் அப்புறம் கேக்கரு கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா நான் இவ்ளோ தூரம் இவ்ளோ விஷயங்களை பண்ணியுமே என்னடா இது டிசப்பாயின்மெண்டா போச்சுன்ட்டு கியோவோட விரலப்பட்ட ரத்தத்தை நக்குவான். உருமா கிட்ட போயிட்டு, இல்லனா ஒருவேளை இதெல்லாம் உனக்கு பத்தலையோ, பேசாம முன்னால கிடக்கிற சடலங்களை இன்னுமே தீட்டாக்கவா, பேசாம நான் ஒண்ணு பண்றேன்ட்டு சிரிச்சுட்டே கேக்கரோட கண்ணை ஒவ்வொன்னா பிடுங்கி எடுக்கவா, இல்லனா அந்த பெருசோட குடலை புடுங்கி எடுக்கவா, அதுவும் உன் கண்களுக்கு முன்னாடியேன்பா. உருமா இன்னும் ரேஜ் ஆவான். கியோ நான் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ பொறுமையா தான் இருக்க போறேன்னு கேட்பான். உருமாவோட கண்கள்ல இன்னும் வெறியேறும். இந்த இடத்துல ஆண்டோ ஒரு மாதிரி வித்தியாசமான உணர்வை ஃபீல் பண்ணுவான். ஆண்டோ மனசுக்குள்ள இது என்னடா இது திடீர் ஸ்ட்ரென்த்தா இருக்குன்ட்டு பார்க்கும்போது உருமா வெறி பிடிச்சவனோட்ட ஆண்டோவை தாக்கியிருப்பான். இதை பார்த்த கியோ ஷாக் ஆவான். ஆண்டோவோட சாண்ட் கிட்ட வரலான்னு பாக்குறப்ப உருமா அவனோட வாயிலேயே உதைச்சிருப்பான். ஆண்டோ அப்படியே சுத்திட்டு தெரிச்சு போய் விழுவான். ஆண்டோ உருண்டு போறவன் மனசுக்குள்ள கியோச்சான்னு திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல கியோ அப்படியே ஒன்னும் புரியாம நிப்பான். ஒருமா டைரக்டா அவனதான் தாக்கறதுக்கு போவான். பார்த்தா இந்த இடத்துல ரெண்டு பேத்துக்கு இடையிலான அந்த இன்டென்ஸ் பிரஷர்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த இடத்துல வச்சு உருமா கியோவோட இடது கண்ணில் வெட்டிடுவான். பார்த்தா அந்த தசை கிழிஞ்சு போறதா அவ்வளோ தத்ரூபமா காட்டியிருப்பாங்க. ஒருமா ஒரு நொடியில் அதை பண்ணியிருப்பான். கியோ வழி தாங்க முடியாம அவனோட வலது கையை கண்ணுகிட்ட வைப்பான். இருந்தாலும் சிரிப்பான். மனசுக்குள்ள உருமா நான் அவனை பிடிச்சிட்டேன்னு திங்க் பண்ணும்போது சைட்ல இருந்து ஆண்டோ உருமாவை பஞ்ச் பண்ணிருப்பான். உருமா அப்படியே ஒரு மாதிரி பெண்ட் ஆகி போய் விழுவான். ஆண்டோ ரொம்பவுமே ஃபோர்ஸா தான் பஞ்ச் வச்சிருப்பான். உருமா அந்த பக்கம் விழுந்த அப்படியே உட்காந்துருப்பான். ஆண்டோ எடுத்ததுமே கியோ கிட்ட போயிட்டு, கியோச்சன் நீ ஓகேவா இருக்கியான்னு கேட்பான். உருமா ரொம்பவுமே ரேஜ் ஆகி நான் உன்னை கொல்ல போறேன்டான்னு கத்துவான். இப்படி உள்ளுக்குள்ள அலறிக்கிற சவுண்ட்லாம் வெளியே கேட்கும். கரெக்டா ஊட்டாவும் எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வெளியே வந்து நின்றுப்பா. வெளியே பார்த்தா பயங்கரமா மழை பெய்யும். ஊட்டா ஒன்ஸ் வாய்ஸை கேட்டதுமே ரெகக்னைஸ் பண்ணிடுவா. அந்த வாய்ஸ் இப்ப கேட்டது அது உருமாவோட வாய்ஸ் தானு யோசிப்பா. இந்த இடத்துல உருமாவோட கோபத்துக்கான அலறல் ஊட்டாவால கேட்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உருமாவோட பழிவாங்குதல் வேட்டையில எதுதான் ரிசல்ட்டா வருதுன்னு பாக்கலாங்கிற கேள்வியோட இந்த இடத்துல தொடர்ந்து போட்டு இந்த சாப்டரை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஆக்சுவலா பழிவாங்குற படலத்துல ஒரு மாப்ப வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கான், எத்தனை இழந்திருக்கான் கணக்கு பார்த்தா இதை எந்த வகையில எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு தான் கதை போயிட்டு இருக்கு. நீங்க ஆடியன்ஸா உங்களோட அவுட்கம் எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்கிறத சொல்லுங்க. அதுக்காக தான் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.